ஒரு ஹிந்து கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு போய் அங்கு நடக்கிற அந்த தேவாலயத்தினுடைய வழிபாடுகளில் அதே போன்று மெழுகுவர்த்தி ஏற்றுவது, மண்டியிட்டு பிரார்த்தனை செய்வது, இதையெல்லாம் ஒரு ஹிந்து செய்வார். இப்ப அதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஹிந்து முன்னேறிட்டாங்க. கிறிஸ்தவருடைய கூட்டத்துக்கு போனா தான் பிறப்பால் ஒரு சனாதனவாதி என்பதை மறந்துவிட்டு ஒரு தர்மத்தின் அடிப்படையில் வாழ்வு நடத்துகிறேன் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு சர்டிபிகேட்ல அவருக்கு ஹிந்து என்ற பெயர் இருக்கு என்பதையும் மறந்துவிட்டு கிறிஸ்தவர்களை பார்த்ததும் நானும் கிறிஸ்துவேன் என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் எல்லாம் மத நல்லிணக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் முஸ்லீம் மாறி போய் வேடம் போட்டு தொப்பியை போட்டு கஞ்சி குடிச்சா அதுக்கு பேர் மத நல்லிணக்கம். அதை எல்லாரும் வரவேற்கிறாங்க. அடடா எவ்வளவு அற்புதமான ஒரு செயல். ஒருத்தன் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில போய் அவன் பிறப்பால் ஹிந்து தாய்தாப்பனுக்கு பிறந்திருக்கான். சொல்ல போனா அவன் கடவுளையே மறுக்கிற காட்டு மிராண்டி. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றேன்னு கூட நீங்க எடுத்துக்க போறீங்களோ அப்படின்னு கொஞ்சம் கவலையா இருக்கு. நினைச்சாலும் தப்பு இல்ல. அப்படிப்பட்டவர்கள் மத நம்பிக்கைக்கு அளவுகோல் என்ன? அவர்களை போன்று நாம வேஷம் போட்டா அதுக்கு பேரு மத நல்லிணக்கம். ஆனால் நான் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் என்று சொல்லுகிற இந்த தேசத்திற்காகவே தியாகம் செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான கட்டமைப்பில் முதலாம் ஆண்டை முடித்த ஒரு மாணவன் என்ற அடிப்படையில் என் மதத்தை, என் அடையாளத்தை, என் நம்பிக்கையை எந்த இடத்திலும் மாற்றாமல், அழிக்காமல், மறைக்காமல் ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு நான் விநாயகர் பெருமானை பற்றி புகழ்பாடுகிறேன் என்றால் அதுதான் எங்களுக்கு சங்கம் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான பண்பு. வேடம் போடவே தேவையில்லை. RSS என்றாலே இங்க நிறைய பேருக்கு வயிற்றுல புளிய கரைக்கு தேவையில்லாத பொய்களை, தேவையில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் RSS என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இங்கு யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் முன் வருகிறார்கள். அதுதான் $1 மில்லியன் கேள்வி.